ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா புஃபி வரும் அந்த பூந்தி. அதனால் நான் கொஞ்சம் சோடாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வாட்டர் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் 2 கப் கடலை மாவுக்கு மொத்தமாக 3 கப் தண்ணி ஊற்றுவேன். எதில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி எடுத்து நீங்கள் நல்லா கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பூந்தி நல்லா வரும். கட்டி விடாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்போ தான் கட்டி விடாமல் நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப கட்டி பதம் வராமல் பிசு பிசு தன்மை வர்ற அளவுக்கு இருந்தாலே போதும். பாகு ரொம்ப கட்டியெல்லாம் வர தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறோம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விடுறோம் அதில். அதாவது அந்த பாகு ரொம்ப கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா பாகு நல்லா இதாகவே இருக்கும் லாஸ்ட் வரைக்குமே. ஸோ அதனால் அதை விட்டதுக்கப்புறம் இறக்கிட்டு வானிலையை வச்சுக்கிறோம். வானிலையை வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் முதல்ல இப்படி ஊற்றுறேன். அதுக்கப்புறமா ஊற்றி அதை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு இது பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஜல்லடை கரண்டி இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதில் பூந்தி அளவுக்கு சின்ன சின்னதாக வரும். அந்த இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதுவுமே ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி அதையும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா நல்லா பூந்தி மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வரும். அதையுமே நீங்கள் மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதும். அதை நீங்கள் ரொம்ப இதெல்லாம் அரைக்க தேவையில்ல, கொரன்னு அரைச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். ரொம்ப அரைக்க தேவையில்ல, கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். ஸோ எல்லாத்தையும் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாகு கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் வச்சு அடுப்புலேயே வச்சு நீங்கள் கிண்டி விட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் கிண்டிக்கோங்க. அதாவது லட்டுக்கு ரொம்ப இதானதே நெய் தான். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி அப்புறம் திராட்சை அதெல்லாம் அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதை இறக்கிக்கிட்டிங்கன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க கெட்டிப்பதம் வர வரைக்கும். கிண்டினதுக்கப்புறம் ரொம்ப கிண்டிடாதீங்க, அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் அதாவது கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதமே போதும். அதனால் நான் இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறம் ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லாவே வரும். கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டே இது பண்ணிட்டேன். ரொம்ப கையில் நம்ம பிடிக்கும்போதே தெரியும். நெய் அதிகமாக ஊற்றினா ரொம்ப நல்லாவே இருக்கும். நெய் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு நெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். நெய் நிறையா பேர் நெய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம நெய் வேணும்னா அதிகமாக விட்டு கூட அதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் இந்த பதம் போதும். ஸோ இறக்கி நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். லட்டு பிடிச்சா சூப்பராகவே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு லட்டு பிடிச்சாவே போதும். நான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு நல்லாவே ஒரு 20-25 லட்டு வரைக்கும் வந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.